அண்மைச் செய்தி. ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடித்த கருப்பு திரைப்படம் 147 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மே 15ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியான கருப்பு திரைப்படம் தற்போது வரை 147 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கிறது. வெளியான 3 நாட்களில் தற்போது 147 கோடி ரூபாய் கருப்பு திரைப்படம் வசூலித்திருக்கிறது. ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடித்த கருப்பு திரைப்படம் 147 கோடி ரூபாய் வசூலை குவித்திருக்கிறது. மே 15ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியான கருப்பு திரைப்படம் 3 நாட்களில் 147 கோடி ரூபாயை வசூலித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், வணக்கம். கருப்பு திரைப்படம் வெளியான 3 நாட்களில் 147 கோடி ரூபாயை வசூலித்திருக்கிறது. தொடர்பான விவரங்கள். வணக்கம். ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா, த்ரிஷா நட்டி மலையாள நடிகர் இந்திரன் நடித்த திரைப்படம் தான் கருப்பு. கடந்த 14ஆம் தேதி வெளியாக இருந்த திரைப்படம் நிதி பிரச்சனை காரணமாக அன்றைய தினம் வெளியாகவில்லை. அதனைத் தொடர்ந்து 15ஆம் தேதி வெளியாகியது. கருப்பு திரைப்படம் வெளியான நாள் முதலே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருகிறது. குறிப்பாக ரசிகர்கள் படம் வெளியான திரையரங்கு முன்னாக கருப்புசாமி வேடமடைந்து நடனமாடியும் பாட்டு பாடியும் தங்களது வெற்றியை கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில்தான் கருப்பு திரைப்படம் வெளியாகி 3 நாட்களில் கிட்டத்தட்ட 147 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக படக்குழு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறது. நடிகர் சூர்யாவுக்கு கடந்த சில வருடங்களாகவே பெரியதாக எந்த படம் வெற்றி பெறாத நிலையில் இந்த கருப்பு திரைப்படம் அவருக்கு ஒரு டபுள் பிளாக்பஸ்டர் படமாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமின்றி தமிழகத்தில் மட்டுமே ஒரு 60 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த கருப்பு திரைப்படம் வசூல் செய்திருக்கிறது. கோடை விடுமுறை காலம் அது மட்டுமின்றி தமிழில் வேறு எந்த படங்கள் வெளியாத காரணத்தினால் இந்த கருப்பு திரைப்படமானது ரசிகர்கள் மத்தியிலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியிலும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று வருகிறது. படம் வெளியான நாளிலிருந்து இன்று வரைக்குமே அனைத்து திரையரங்குகளில் காட்சியில் அதிகரிக்கப்பட்டு குடும்ப ஆடியன்ஸ் மத்தியிலும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று வருகிறது. அது மட்டுமின்றி இந்த கருப்பு படத்தை வெற்றிக்கு சாய் அதைகனின் இசையும் மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த காட்சி அதிகரிக்கப்பட்டு வருவதால் இனிவரும் காலங்களிலும் கருப்பு திரைப்படத்திற்கு வசூலானது அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி சூர்யாவின் திரை பயணத்திலேயே முதல் 200 கோடி திரைப்பட வசூல் செய்யும் திரைப்படம் என்று கருப்பு என்றும் தகவல் வெளியாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.